எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அதிர்ஷ்டம் ஏற்பட போவதை உணர்த்தக்கூடிய விதத்தில் நமக்கு தென்படக்கூடிய அறிகுறிகள் என்ன, நல்ல காலம் நம்மளை நாடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி நம்ம இறுக பற்றி கொள்ளணும், அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்காலம் பற்றிய தகவல்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய விதத்தில் அமையும். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில எச்சரிக்கைகள் மூலியமாக, அதாவது நமக்கு வரக்கூடிய அறிகுறிகளின் மூலியமாக நம்ம ஒரு சில நேரங்களில் உஷாராயிடுவோம். இதே ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்க அது அஜாக்கிரதையாக விடும் பொழுது நமக்கு பெரிய ஆபத்துகள் வந்து சேரும். எல்லாத்துக்குமே ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக ஒரு சில அறிகுறிகளின் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த மாதிரி தான் நல்ல காலம் நம்மளை நாடி வருது அப்படிங்கிறத ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். அப்படி நமக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வாழ்க்கை நிலை உயரப்போகுது, இல்லை சந்தோஷம் வீடுகளில் தாண்டவம் ஆட போகுது, ஏதோ ஒரு மன கஷ்டம் விலக போகுது அப்படிங்கிறத ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைத்ததற்கும் மேலான பலன்களானது கிடைக்கப்பெறும். இப்போ அறிகுறி அப்படின்னு சொன்னாக்க யாரா தேடி வந்து நமக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில பொருட்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான பூரிப்பு, ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அப்படி அந்த உணர்வு, பூரிப்பு, இல்லை ஒரு சில பொருட்களை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், நிம்மதி, இதெல்லாம் தான் அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், நிறைய பணவரவு, இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி அந்த விதத்தில் முதல் முக்கியமான அறிகுறி, காலையில் எழுந்ததுமே தேங்காய் இல்லைனா வெள்ளை நிற வாத்து இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். பணம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த பொருட்களை நீங்கள் தேடி சென்று பார்ப்பது அப்படிங்கிறது கிடையாதுங்க. எதேச்சியாக காலையில் எழுந்து கொள்ளும் பொழுது பார்க்க நேரிடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். அடுத்ததாக வெள்ளை நிற பசு. இப்போ வெள்ளை நிற பசு வந்து அடிக்கடி நம்மளுடைய கண்களில் படுது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை காகம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு எப்பயுமே கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலோ அதிர்ஷ்டமும் பணவரவும் நம்மளை தேடி வருவதற்குண்டான ஒரு முக்கியமான அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான அறிகுறி, நல்லா தூங்கும் பொழுது நமக்கு வரக்கூடியது என்னன்னு பார்த்தா கனவு. அப்படி அந்த கனவுல நல்ல பச்சை பசேல்னு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடம் நம்மளுடைய கனவுல வருது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நீர்நிலைகள் வருது அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக நம்ம வெகு விரைவிலேயே பணக்காரராக போகிறோம் அப்படிங்கிறது உண்டான ஒரு முக்கியமான கனவாக தான் இது கருதப்படுது. இந்த கனவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாங்கிற யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ தைரியமாக நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாக அமைந்து அந்த கனவுல ஒரு இயற்கை சூழல் பார்ப்பதற்கு எப்படி பச்சை பசேல் இருந்ததோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு செழிப்புடன் வாழ்வதற்குண்டான ஒரு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக நான்காவது முக்கியமான அறிகுறி, இது கோவில் அருகாமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருந்தாது. கோவில் அருகாமையில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறி தென்படுது அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு வாசல் கதவை தட்ட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மங்கள இசை, நீங்கள் எங்கேயும் வீட்டிலலாம் போடலை, இல்லை பக்கத்தில் கோவில்கள் இல்லை, ஆனால் மங்கள இசை நம்ம காதுகளில் விழுது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு இனிமையான பக்தி பாடல், பஜனை, இந்த மாதிரி நம்ம கேட்க நேரிடுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்பட போகுது. அதே போல் இப்போ அக்கம் பக்கத்து வீடுகளில் தினசரி போடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அதை விட்டுருங்க. இப்போ தினசரி போடக்கூடிய வழக்கம் எதுவுமே இல்லை. எப்பயுமே காலை நேரம் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் தான் இருக்கும். திடீர்னு இந்த மாதிரியான ஓசை கேட்குது, இல்லை மங்கள ஓசை, பக்தி பாடல் கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான அறிகுறி, நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பயணம் செய்து போகிறோம். ஒரு கோவிலாக இருக்கட்டும், இல்லை வெகு தூர பயணமாக இருக்கட்டும், எங்கேயோ நம்ம புறப்பட்டு போகிறோம். அது பேருந்தாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த காராக இருக்கலாம். எதில் நம்ம போனாலுமே நம்மளுடைய வலது பக்கத்தில் ஏதாவது ஒரு பறவையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை குரங்கை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக நம்ம வெகு விரைவிலேயே பெரிய பணக்காரர் ஆவதற்குண்டான அறிகுறியாக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது பார்க்கப்படுது. அதுவும் வெள்ளை நிற பறவைகள் பார்க்கும் பொழுதே கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் அடைமழையாய் பொழியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குது. அதனால் இந்த ஒரு அறிகுறி தென்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ஆறாவது முக்கியமான அறிகுறி, பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பாம்பை நம்ம கனவுல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் குறிப்பிட்டு வெள்ளை நிற பாம்பு இல்லைனா தங்க நிறத்தில் பாம்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கனவுல பார்க்குறது
பார்க்குறத பற்றி சொல்கிறேன், நேரில் பார்க்குறத பற்றி கிடையாது. பாம்பு நம்ம கனவுல பார்க்குறோம், அதுவும் வெள்ளை நிற பாம்பு இல்லை தங்க நிற பாம்பு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணவரவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த முக்கியமான அறிகுறி, இப்போ நம்ம வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போகிறோம், அதாவது காலை நேரத்தில் கால்நடை பயிற்சியாக நம்ம வெளியில் புறப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை அலுவலகம் போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ அப்போ நமக்கு நேர்பட கரும்பை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு கரும்பு கடையை நம்ம தேடி போய் பார்க்குறது கிடையாதுங்க. என்றைக்குமே இல்லாத திருநாளாக நம்ம அந்த நாள் கரும்பை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பணம் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா, திருமணமான இல்லை நன்கு அலங்கரிக்கப்பட்ட மங்களகரமான ஒரு சுமங்கலி பெண்ணை வந்து அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசில் எழும் பார்த்தீங்களா. அப்படி அந்த மாதிரியான ஒரு பெண்மணியை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தர போகிறாங்க. இதனால் நம்ம வீட்டில் செல்வமலையானது தாண்டவம் ஆட போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிகுறியை எடுத்துக்கலாம். அடுத்ததாக 7வது முக்கியமான அறிகுறி, இப்போ நாய்க்குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிலர் நடந்து போகும் பொழுது பின்தொடர்ந்து வரும். பொதுவாகவே நாய்களை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த நாய்க்குட்டிகள் நம்மளை தேடி வருது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நம்மளை பின்தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னாலோ இதனால் நமக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் வீட்டில் தாண்டவமாட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 8வது முக்கியமான அறிகுறி, நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம், அப்படி செல்லக்கூடிய வழியில் குதிரை லாடம் தரையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை சில்லறை காசுகளை நம்ம தரையில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு வேளை வழியில் நம்ம பணத்தை பார்க்குறோம், பெரிய அளவு பணத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம கட்டாயம் பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ரொம்ப குறைவாக ஒரு சில்லறை நாணயமோ இல்லை ஒரு 10 ரூபாய் தாளோ கீழே கிடக்குது அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அதிர்ஷ்டத்தின் அறிகுறியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 9வது முக்கியமான அறிகுறி, பொதுவாகவே சிலந்தி வீட்டில் கூடு கட்டுது வலை பின்னி வைத்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அது துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சில விசித்திரங்கள் இருக்குது. இப்போ வீட்டில் சிலந்தி வலை பின்னி வைத்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் பயப்படாமல் அதை கொஞ்சம் உற்று பாருங்கள். ஒரு சில நேரங்களில் அது பின்னி வைத்திருக்கக்கூடிய வலையில் வந்து பார்த்தா நமக்கு ஒரு முதல் எழுத்து, நம்மளுடைய பெயரினுடைய முதல் எழுத்தோ இல்லை நம்ம வீட்டு உறுப்பினர்களுடைய முதல் எழுத்து வந்து நமக்கு வலையாக பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக 10வது முக்கியமான அறிகுறி, இது எல்லாருக்குமே நடக்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிர்ஷ்டமாக நடக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பால் இல்லைனா பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பன்னீராக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், இல்லை ஏதாவது சீஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் நீங்கள் எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு வாசல் கதவில் காலை நேரத்தில் திறக்கும் பொழுது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது. உரிய நபர்கிட்ட நம்ம சேர்த்துடணும். இருந்தாலுமே இந்த பொருளை நம்ம காலை நேரத்தில் வீட்டு வாசலில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அடைமழையாய் பொழிய போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த அதிர்ஷ்ட அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்துட்டு இருந்தாலுமே ரொம்பவுமே கவனத்தோடையும் ரெட்டிப்பு வேகத்தோடையும் செய்யணும். கவனத்தோடையும் நம்பிக்கையோடையும் இந்த அதிர்ஷ்ட அறிகுறியோடையும் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கும். இதனால் நமக்கு நல்ல ஒரு பண வரவு, கோடீஸ்வர யோகம், இது அனைத்துமே நம்மை தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா அதிர்ஷ்டம் அடைமழையாய் பொழிய போகுது அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறிகள் என்ன, இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.